மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். காலேஜ் டிஆர்பிக்கும் வந்து ஸ்டடி மெட்டீரியல் தரோம். வேணுன்றவங்க வாங்கி படிக்கலாம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஓகே, சரிங்க. இப்போது யூஜிடிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் செட்டு நாங்கள் வாங்கிடுறோம் சார். எங்களுக்கு கிளாஸஸ் வேணும், நிறைய பாடங்கள் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது நல்லா புரியுது, எங்களுக்கு வந்து அதே போல் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். ரியல் அனாலிசிஸ் பிஜிடிஆர்பிக்காக போட்ட எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். பிஜிடிஆர்பிக்காக நான் எத்தனை வீடியோ ரியலுக்கு போட்டிருக்கனோ அத்தனையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணுறேன். ரியல் அனாலிசிஸ் ஃபுல் வீடியோ பிஜிடிஆர்பிக்கு போட்டதை பார்க்கணும். அதுக்கடுத்து எது சார் பார்க்கணும்? காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கப்புறம் எது சார் பார்க்கணும்? நான் போட்ட எல்லா வீடியோவும் ஓஆர் பார்க்கணும். ஆப்ரேஷன் ரிசர்ச் கண்டிப்பாக பார்க்கணும். மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லா வீடியோஸும் கம்பல்சரி பார்க்கணும். இதெல்லாம் போட்டிங்களா? எக்கச்சக்கமாக போட்டிருக்கேன். அதே தான் இதில் இருக்குது. சிலபஸ் பார்த்தேன். அந்த லெவலுக்கு நீங்கள் படிக்கணும். இதில் கடினத்தன்மை குறைச்சி எளிமையான வினாக்களாக வரும். ஆனால் அந்த அளவுக்கு கடினத்தன்மையை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வீடியோஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லா மெத்தடுக்கும் நான் வீடியோ போட்டேன். இவ்வளோ தான். இப்போது 1 2 3 4 5 6 இந்த 6 யூனிட்டுக்கு ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ அனுப்புகிறேன். லிங்க் யூனிட் வைஸ் தனித்தனி லிங்காக வரும். பார்த்து அப்படியே தனித்தனி நோட்டில் எழுதிட்டு வாங்க. சார் மற்றதெல்லாம் இந்த அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அல்ஜிப்ரா அண்ட் டிக்னோமெட்ரி, அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, வெக்டர் கால்குலஸ், ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், மெக்கானிக்ஸ், இதுக்கெலாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதுக்கு தான் இந்த ஸ்டடி மெட்டீரியலை வாங்கி கையில் வச்சு முதல்ல படிங்க. படிக்க 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 உங்களுக்கு கான்செப்ட் நிறைய லேர்ன் பண்ணினே வருவீங்க. அதுக்குள்ளே இந்த மற்ற டாபிக் எல்லாத்துக்கும் நான் வீடியோவும் கொடுத்துருவேன். தயவுசெய்து எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் உங்கள் கையில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு காம்படிட்டர் இல்லையா? தியரி பார்த்து நல்லா படிக்கிறாங்க. இதுக்காக காலகாலமாக வெயிட் பண்ணுற கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ வெறித்தனமாக படிக்கிறாங்கன்றதையும் பார்த்துட்டு அசந்து போய்க்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்னும் டேஸ்ட்டாக கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் ரெகுலராக கொடுப்பேன். எந்தெந்த டாப்பிக்லாம் இப்போ நான் டிக் பண்ணலை அது எல்லாத்துக்கும் வீடியோ கொடுக்க போகிறேன். தனித்தனி பிளேலிஸ்ட்டு வீடியோ போட்டு உங்களுக்கு மொத்தமாக எக்ஸாம் டேலாம் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு பண்ணிடுவோம். வீடியோஸை அப்லோட் பண்ணி வச்சுருவோம். அந்தந்த பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருவோம். உங்களுக்கு தேவைன்றவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஷேரும் பண்ணிடுவோம். இப்போதைக்கு ரெடியாக எது இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 இந்த 6 யூனிட்டுக்கு உண்டான ஃபுல் வீடியோ கண்டென்ட் இருக்குது. தனித்தனி நோட் போட்டு அந்த வீடியோ பார்க்குறது அந்தந்த நோட்டில் எழுதினே வாங்க. வேறு லெவலில் ஸ்கில்டாக மாறிடுவீங்க 6 பாடம். ஓகே, மற்றதெல்லாம் கொடுக்க போகிறேன். லேப்லாஸு, ஃபோரியரு, மெக்கானிக்ஸ் இதெல்லாம் வீடியோ கொடுக்க போகிறேன். பாருங்கள், வெக்டர் கால்குலஸ் இதெல்லாம் வேறு லெவலில் வீடியோஸ் வரும். இதெல்லாம் வந்து நல்லா நம்ம இந்த அளவுக்கு எளிமையாக இருக்கே அப்படின்ற ஃபீல் பண்ணுற அளவுக்கு வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியலை வாங்கி படிக்கிறத விட்டுற போகிறீங்க. மெட்டீரியல் எவ்வளோ வீடியோஸ், கோடிக்கணக்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தாலும் ஸ்டடி மெட்டீரியல் இல்லாத போக்கு சரியல்ல, ஏற்றுக்கப்படாது. அது தியரியை சொல்லி கொடுத்து கூட்டுட்டு போகும். அந்த மாதிரி போக்கு தான் நமக்கு போட்டித் தேர்வுக்கு இருக்கணும். அவங்க தான் வெற்றி பெற முடியும். தியரியை யார் உள்ளே பூந்து அடின்னு அடிச்சிருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். இந்த ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக தரோம். சார் யூஜிடிஆர்பி ஃபுல் செட்டு நாங்கள் வாங்கிக்கிறோன்றவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. டெஸ்ட் பேட்ச்னா என்ன சார்? 120 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொஸ்டின் பேப்பர் அனுப்புவோம். முன்னாடி என்ன படிக்கணுன்றதையும் சொல்லிவிடுவோம். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்சில் சேர்த்து விட்டுறோம். நோட்டிஃபிகேஷன் வரும்போதே நீங்கள் ரெடி ஆகிடணும். அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வெறித்தனமாக படிக்கணும். சரிங்களா? நல்லா படிங்க. தொடர்ந்து சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ என்னென்னா சார், இப்போ நீங்கள் காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ், காட்சி தியரம் இது ரிலேட்டட் வீடியோஸ் போடுறீங்க. அதெல்லாம் அத்துப்படி ஆகிடுச்சு சார்ன்றவங்க டக்குன்னு இன்னொரு ப்ராப்ளம் காமிச்சா போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விதவிதமான ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு கான்செப்டில் உங்களை போட முடியாத மாதிரி அப்படி நெருக்க முடியும். ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரிலாம் கேள்விகளை கேட்க முடியும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் தியரி பார்த்து நல்லா புரிஞ்சிருந்தாலுடைய அடுத்தடுத்த கேள்விகள் எப்படி கேட்டாலும் இப்போ நீங்கள் என்னென்னா க்ளோஸ்டு கான்டூர் இருக்கணும், போல்ஸ் லைஸ் இன்சைட் சியா அவுட்சைட் சியான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே ஆன்சர் போட்டணும். அப்போ கொடுத்துருக்கிற கான்டூர் எந்த மாதிரியான கான்டூர் வேணாலும் வரலாம். எந்த ஒரு க்ளோஸ்ட் கான்டூர் வேணாலும் இருக்கலாம். எந்த ஒரு சிம்பிள் க்ளோஸ்ட் கான்டூர் வேணாலும் இருக்கலாம். அப்போ அதில் நீங்கள் லைஸ் இன்சைட் சியா அந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறது வேலையாக இருக்கும். அதை கரெக்டாக பண்ணணும் இல்லையா? ஸோ தயவுசெய்து கொடுத்துருக்கிற தியரி பார்ட்டை எந்த மாதிரிலாம் யோசித்து மீனிங் புரிஞ்சிக்க முடியுமோ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். நம்ம மீனிங் புரிஞ்சிக்கிறோன்னு போய்ட்டு தவறுதலாகவும் அந்த மீனிங் புரிஞ்சிக்கக்கூடாது. அதுக்காக தான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் போட்டு இதுக்கு அர்த்தம் இதுவும் இப்படி இருக்கோ அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக நிறைய ப்ராப்ளம் இந்த மாடலில் தரேன். எப்படி கேட்டாலும் நீங்கள் அந்த கணக்கை விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் அடுத்தடுத்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வீடியோ கொடுத்துட்டே வரேன்.
இன்னும் மற்ற டாப்பிக்கும் கொடுத்துக்கிட்டே வருவேன். தினமும் நீங்கள் சேனல் பார்த்துக்கினே வாங்க. சார் வீடியோஸ் பார்க்குறேன் அவ்வளோதான் சார், மற்றபடி என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னா போதாது. ஸ்டடி மெட்டீரியலை வாங்கி அடின்னு அடிக்கணும். ஃபுல் செட்டு வாங்கி பேஜ் பை பேஜ், லைன் பை லைன் நல்லா படிக்கணும். அதுதான் உங்களுக்கு சேஃப் ஜோன் கூட்டு போகும். வீடியோஸ் கூடுதல் சப்போர்ட். ஃபுல் வீடியோஸும் பார்த்துட்டேன் சார், சப்போர்ட்டாக இருக்காதான்னா இருக்கும். ஆனாலும் தியரி படிக்கலன்னா ஒரு வித பயம் இருக்கும். தியரி வந்து பேஜ் பை பேஜ் படிச்சிடணும். டெஃபினிஷன், தியரம், ஸ்டேட்மெண்ட்டு, ரிமார்க்ஸ், லெம்மா, நோட்ஸு எல்லாத்தையும் படிச்சிடணும். ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ஒன்றா தொகுத்து தெளித்து வச்சுருப்போம். ஒரு லைன் விடாமல் படிச்சுக்கணும் மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் மஸ்ட்டு. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, சார் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்படி தரப்போகிறீங்க, டீட்டெயில்டாக தானே தரப்போகிறீங்க, டெஸ்ட் பேட்ச் நாங்கள் எழுதுகிறோம், டெஸ்ட் பேட்ச் சொல்யூஷன்ஸு தரப்போகிறீங்க, அதெல்லாம் ஒன்றா தொகுத்து 120 டெஸ்ட்டுக்கு ஸ்பைரல் போட்டுக்கிறோம், அது போதாது, அது ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தானே? இல்லை, அது வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு கான்செப்ட் ரிலேட்டட் ஒரு ப்ராப்ளமை பார்க்குறீங்க, அந்த கான்செப்ட் வச்சு வேறு ஒரு ப்ராப்ளம் கேட்க முடியாதா என்ன? அதுக்கு தான் தியரி படிங்கன்ற. தியரி நல்லா படிக்கணும். நிறைய ஃபார்முலாவை, பேஸ் ஃபார்முலாவை படிக்கணும். நாங்கள் எத்தனை விதமான ப்ராப்ளம் வேணாலும் வெரைட்டியாக கேட்போம். இந்த பாருங்கள், இப்போ வெரைட்டியாக கொடுக்குறோம் பாருங்கள். இது ஒரு மாதிரி சார், இது எப்படி சார் போடுறதுன்ற அளவுக்கு யோசிக்க வைக்கும். பாருங்கள், கொடுத்துருக்கிற f(z) தான். இது f(z), இன்டெக்ரல் ஆஃப் c f(z) dz, வேர் c இஸ் த எலிப்ஸ். பாருங்கள், எலிப்ஸ் கொடுத்துட்டாங்க. க்ளோஸ்டு கான்டூர் யூனிட் சர்க்கிளாக தான் இருக்கணுமா என்ன? ரேடியஸ் 5 உள்ள சென்டர் 0 உள்ள சர்க்கிளாக தான் இருக்கணுமா என்ன? எலிப்ஸ் கூட தான் இருக்கலாம் இல்லை? இப்போ பாருங்கள், இதில் வந்து சார் நீங்கள் எலிப்ஸ் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு போட தெரியலன்னு விட்டு வந்துடக்கூடாது. இப்போ நான் என்ன செய்கிறேன், கொடுத்துருக்குறேன் இந்த இன்டெக்ரல் எடுத்துக்கிறேன். இதில் f(z) என்ன அப்படின்னா, f(z) அந்த உள்ளே இருக்கிறது z³ + z + 1 டிவைடட் பை z² - 6z + 5. ஓகே, சரிங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு போல்ஸ் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். போல்ஸ் வந்து லைஸ் இன்சைட் சியா அவுட் சைட் சியான்னு பார்க்கணும். முதல்ல சி என்னான்னு பார்க்கணும். இதெல்லாம் தெளிவாக ஒரு ஸ்டெப்பாக கொண்டு போகணும். சரிங்க, இப்போது நான் வந்து இந்த f(z)க்கு போல்ஸ் வந்து டு ஃபைண்ட் போல்ஸ் ஏன் சார் கண்டுபிடிக்கிறீங்க கேட்டுகிட்டே வாங்க. போல்ஸ் வேணும்னா இந்த ஃபங்க்ஷனோட டினாமினேட்டர் = 0 போட்டால் போல்ஸ் கிடச்சிரும். டினாமினேட்டர் தானே, அப்போது z² - 6z + 5 = 0. ஓகே, இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதாவது மல்டிப்ளை பண்ணால் 5 வரணும், மல்டிப்ளை பண்ணுற நம்பரை ஆட் பண்ணால் -6 வரணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், z - 5 z - 1 5 × 1 5 - × - +5 -5 -1 -6 கரெக்டாக வருது. இது இப்படி தான் இது ஃபேக்டர்ஸ், இதோட ஃபேக்டர்ஸ் தான் இல்லையா? அப்போது z = 1, 5 இந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து எங்கே நிற்குது, போல்ஸாக வந்து நிற்குது. ஓகே, எதுக்கு சார் போல்ஸ் கண்டுபிடிச்சிங்க? இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த போல் எது போலோ அந்த இடத்துலலாம் அனலிட்டிக்காக இருக்காது இல்லையா? அப்போது அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து மெயினாக எடுத்தால் தான் இந்த கணக்குக்கு சொல்யூஷனே சொல்ல முடியும். லைஸ் இன்சைட் சியா அவுட் சைட் சியான்னு பார்க்கணும். சரி, போல்ஸை எடுத்த நீங்கள் இது லைஸ் இன்சைட் சியா அவுட் சைட் சியான்னு பாருங்கள். முதல்ல சி என்னன்னு பாருங்கள். இந்த எலிப்ஸ் தான் சி இல்லையா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கிற க்ளோஸ்ட் கான்டூர் என்னன்னா 4x² + 9y² = 1. சரிங்க, இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த 4 இருக்கு இல்லையா, இது என்ன செய்கிறேன், x² / 1/4 இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதுனா அந்த டேர்ம் வந்துட போகுது. இங்கே y² / 1/9 இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? = 1. இது எலிப்ஸ் தானே? சரிங்க, எலிப்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன, x² / a² + y² / b² = 1 இல்லையா? இப்போது கம்பேர் பண்ணால் அது ரெண்டையும், a² வந்து 1/4, அப்போ a என்ன, a வந்து 1/2 இல்லையா? இப்போ b² என்ன, b² வந்து 1/9, அப்போ b என்ன 1/3. இப்போ ab கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இந்த ab படத்தில் எங்கே இருக்கும், க்ளோஸ்டு கான்டூரில் எது அப்படின்னா பாருங்கள், இப்படி இருக்குன்னா இந்த லென்த் a, இந்த லென்த் a, மொத்தம் 2a, இந்த 2b,
இப்போ அவங்க ஏ மட்டும் 1/2 இருக்காங்க. அப்போ 1/2 இந்த லென்த்து 1/2. ஓகே, இது ஒரு 1/2, டோட்டலாக 1. ஓகே சரிங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த 1 எங்கே இருக்கும்? இங்கே வந்து ஆரிஜின்லேருந்து 1/2 தான் போகுது. 1 அவுட் சைடாக போயிடும் இல்லையா? இங்கே வந்துடும். இங்கே 5 எங்கே வரும்? அதுவும் அவுட் சைட் த கான்டூர் ஆகிடும். ஸோ ரெண்டுமே அவுட் சைட் த கான்டூர். அப்போ பிரச்சனையே இல்லைங்க. அப்போது காட்சி தேரம் படி நம்ம இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னு சொல்லிடலாம். சப்போஸ் இன்சைட் சி ஆகிடுச்சுன்னா நம்ம கொடுத்துருக்குற ப்ராப்ளமு, சார் இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு போல்ஸ் இருக்கான்னு பார்த்தேன். போல்ஸ் இருந்தது. அந்த இருந்த போல்ஸு இன்சைட் சி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலாவோ, காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவோ, இல்லை காட்சி ரெசிடியூ தியரமோ யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லணும். போல் உள்ளே வந்துடுச்சுன்னா. போல் அவுட் சைட் சி ஆகிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க. காட்சி தியரம்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி டக்குன்னு சொல்யூஷன் சொல்லிடலாம். சார் இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் இது இருக்குது இல்லையா, இதுக்கு நான் போல்ஸ் கண்டுபிடிச்சேன் இல்லையா. இந்த ரெண்டு போலுமே கொடுத்துருக்கிற க்ளோஸ்டு கான்டூர். ஏன்னா இந்த இன்டெக்ரலே இந்த க்ளோஸ்டு கான்டூரில் தான் நடக்குது, வெளியெலாம் நடக்கலை. ஸோ க்ளோஸ்டு கான்டூருக்கு அந்த உள்ள லையாக இருந்தால் பிரச்சனை. நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். போல்ஸ் காட்சி ரெசிடியூ தியரம் இருக்குது, பெரிய சப்போர்ட் பண்ணாது. காட்சி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி எப்படி சம்ஸ் போடுறதுன்னு அடுத்த வீடியோ வரும் பாருங்கள். ஸோ இப்போது பிரச்சனை என்னென்னா, இப்போ என்னென்னா நமக்கு கிடைச்ச போல்ஸ் ரெண்டுமே லைஸ் இன்சைட் சியோ ஆன் த சியோ இல்லை. லைஸ் இன்சைட் சி முதல்ல இல்லை, அப்போவே அவுட் சைட் சி ஆகிடுச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க. அப்போ என்ன செய்யலாம், இங்கே பாருங்கள். போல்ஸ் ஆஃப் f of z are lies outside C, outside the contour C, closed contour C. ஓகே, அப்போ பை காட்சி தியரம் integral over C closed contour C ellipse இது given ellipse அந்த f of z cube plus z plus 1 divided by z square minus 6z plus 5 into dz, the integral value equal to 0 by காட்சி தியரம். என்ன சார் அது காட்சி தியரம்? காட்சி தியரம் என்ன சொல்லுதுன்னா, எழுதுகிறோம் பாருங்க. if f of z is analytic inside and on a closed contour C, then integral over C f of z dz equal to 0. இது அப்படி ஒரு சீட்டில் எழுதி சவுத்தில் ஒட்டி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து காட்சி தியரம். f of z வந்து கொடுத்துருக்கிற f of z வந்து அனலிட்டிக்காக இருக்குது. எங்கே? இன்சைட் சியும் ஆன் த சியும். இன்சைடு அண்ட் ஆன் ஏ க்ளோஸ்டு கான்டூர் சி. இன்சைடு க்ளோஸ்ட் கான்டூருக்கு உள்ளவும் க்ளோஸ்ட் கான்டூருக்கு மேலவும் அனலிட்டிக்காக இருக்குது. மேலேன்னா ஆன் த கவ், அதுலேயும் அனலிட்டிக்காக இருக்குது. அப்படி இருக்குன்னும் போது இந்த ஃபங்க்ஷனுடைய இன்டெக்ரல் வேல்யூ ஓவர் அந்த க்ளோஸ்டு கான்டூர் என்னன்னா 0. இதுதான் காட்சி தியரம். இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த காட்சி தியரம் படி இந்த f of z இருக்கு இல்லையா, இந்த f of z எங்கே அனலிட்டிக்காக இல்லைன்றதை முதல்ல பார்த்தேன். இங்கே ரெண்டு இடத்துலையும் அனலிட்டிக்காக இருக்காது. சரி, இந்த ரெண்டு இடத்துல அனலிட்டிக்காக இல்லைன்னும் போது இது கவுக்குள்ளே வந்துச்சுன்னா பிரச்சனை. கவுக்குள்ளே வரல, வெளியே போயிடுச்சு. அப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை. அந்த மொத்த கவுக்கு உள்ளவும் கவுக்கு மேலவும் இருக்கிற எல்லா பாயிண்ட்லேயும் இந்த f of z அனலிட்டிக்காக இருக்குது. அதுதான் போல்ஸ் ஆஃப் f of z ஆர் லைஸ் அவுட்சைட் சி, அவுட்சைட் த கான்டூர் சி. அப்போது அவுட்சைட் போயிடுச்சு. அப்போ என்டையர் சியில் அந்த சிக்கு உள்ளவும் சிக்கு மேலவும் கண்டிப்பாக இந்த f of z அனலிட்டிக்காக இருக்கும். எங்கே பிரச்சனையாக இருக்கோ அந்த பாயிண்ட் தான் வெளியே போயிடுச்சு இல்லையா. ஸோ மொத்தமாக இது வந்து அனலிட்டிக் எங்கே? இந்த கவுக்கு உள்ளவும் கவுக்கு மேலவும். அதனால் இன்டெக்ரல் ஓவர் f of z dz equal to 0 பை காட்சி தியரம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து 0 ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் 0 இருக்கு பாருங்கள். இதில் எந்த ஆப்ஷனுமே 0 இல்லை. அப்போ டி நன் ஆஃப் தி அபோவ். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் 0 இந்த இதில் ஒரு ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் 0 தான் போடணும், எந்த டவுட்டுமே இல்லை.
சரிங்க சார், இது ரெண்டும் இன்சைட் சி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? எஸ், அந்த இன்சைட் சி ஆனது காட்சி ரெசிடி தியரம் இருக்குது. காட்சி ரெசிடி தியரம், காட்சி சில நேரங்களில் காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் லைஸ் இன்சைட் சியாக இருந்தால். சில நேரங்களில் காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் காட்சி ரெசிடி தியரம் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். எப்போது? போல்ஸ் லைஸ் இன்சைட் சியாக இருந்தால். அவுட் சைட் சியாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, இன்டெக்ரல் வேல்யூ ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே பாருங்கள். ஸோ ஒரு ப்ராப்ளம்லையும் நான் செக் வைக்க முடியும், உங்களால் போட முடியாத மாதிரி பண்ண முடியும். அதனால் வெரைட்டி நிறைய காட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நிறைய பேர் வந்து என்ன சொன்னீங்கன்னா ரொம்ப தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நல்லா புரியுது சார், தெளிவாக புரியுது. எங்களுக்கு சப்ஜெக்ட் இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, நான் லைவ் கிளாஸ் எடுங்க, டெய்லி எடுங்க, நேரடியாக எடுங்கன்னாங்க. நான் வீடியோஸே போதுமான அளவு கொடுத்துட்டேன், அதை பார்த்தாலே சாட்டிஸ்ஃபைடு நீங்கள். ஸோ டைம் இல்லாமல் போயிட்டுருக்குன்றதுனால டைம் கிடைக்கிற நேரங்களில் வீடியோஸாக கொடுத்துட்றேன். நீங்கள் நல்லா ஆறாமரை பார்க்கலாம், திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஸோ இது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். பாருங்கள், தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும், பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இது கொடுத்துருக்காங்க. என்னது? இன்டர்வல் ஓவர் சி இசட் ஸ்கொயர் டிஇசட். ஓகே, வேர் சி இஸ் த கான்டூர். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா mod z மைனஸ் 0 ஈக்குவல் டு 3. இதான் இதுக்கு அர்த்தம் இல்லையா? சென்டர் 0 உள்ள ரேடியஸ் 3 உள்ள ஒரு க்ளோஸ்டு கான்டூர், ஒரு சர்க்கிள், ரேடியஸ் 3, சென்டர் 0, இது 3. ஓகேவா? எஸ். இப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, ஓவர் திஸ் கர்வ், இந்த கான்டூருக்கு. ஓகேவா? இப்போ என்னென்னா நான் சொல்லியிருந்தேன் எஃப் ஆஃப் இசட் என்னங்க, இதானே? எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர். இதுக்கு போல்ஸ் இருக்கா? சரி, போல்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அப்படியே போல்ஸ் இருந்தாலும் லைஸ் இன்சைட் சி ஆகுமா? அதை நம்ம பார்க்கணும், ஒன்றும் செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது வந்து என்னென்னா, இந்த எஃப் ஆஃப் இசட் வந்து என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் சியிலே அனாலிட்டிக். இதுக்கு போல்ஸே கிடையாது. ஏன் போல்ஸே இல்லை இதுக்கு? ஏன் இது வந்து என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் சியிலே வந்து அனாலிட்டிக்? இப்போது இது வந்து இஸ் அனாலிட்டிக் ஆன் ஹோல் என்டையர் பிளேன், காம்ப்ளெக்ஸ் பிளேன், ஹோல் சியிலே இது வந்து அனாலிட்டிக். ஓகே, அப்போ கண்டிப்பாக எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் இஸ் அனாலிட்டிக். ஹோல் சியிலே அனாலிட்டிக் பண்ணிட்டேன். அப்போ இந்த க்ளோஸ் கான்டூருக்கு உள்ளவும் க்ளோஸ் கான்டூருக்கு மேலே அனாலிட்டிக்காக இருக்காதா? இஸ் அனாலிட்டிக் இன்சைட். திஸ் இம்ப்ளைஸ் இது ஹோல் சியில் அனாலிட்டிக்னதுனால இது என்ன ஆகுதுன்னா, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் இஸ் அனாலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் சின்னு mod z ஈக்குவல் டு 3. அப்போ இந்த க்ளோஸ்டு கான்டூருக்கு உள்ளவும் க்ளோஸ்டு கான்டூருக்கு மேலவும் ஆன் த க்ளோஸ்டு கான்டூரும் அனாலிட்டிக்காக இருக்கும். எது? இந்த எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக்காக இருக்கும். அப்போ அனாலிட்டிக்ன்றது தெரிஞ்சு போச்சா? எங்கே? இந்த ஹோல் சியில். அப்போ இன்டர்வல் வேல்யூ சொல்லிட முடியுமே பை காட்சி தியரம். இப்போ தானே சொன்னேன், பை காட்சி தியரம் எழுதி போட்டேன், அதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. பை காட்சி தியரம் இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் z dz ஈக்குவல் டு 0 இல்லையா? இங்கே எஃப் ஆஃப் இசட்ன்றது இன்டர்வல் ஓவர் சி, எஃப் ஆஃப் இசட் வந்து இந்த இடத்துல இசட் ஸ்கொயர் இன்ட்டு dz ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், ரொம்ப எளிமையான கொஷின் இது. அப்போது இங்கே வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். போன கணக்கில் 0 ஆப்ஷன் கொடுக்கல. இப்போ இங்கே வாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், த வேல்யூ ஆஃப் இன்டர்வல் ஓவர் சி இ பவர் az டிவைடட் பை z பவர் n + 1 dz where c is any closed contour and if mod z equal to 0 lies inside c. அவங்க என்னன்ட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வடிவம் நீங்கள் பார்த்தீங்கனாலே காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணிடுங்க. ஓகே, சரிங்க. இந்த இடத்துல அந்த ஏ பாயிண்ட் என்னன்னு எடுக்கணும்னா 0ன்னு, அவங்க வந்து 0வுக்கு இங்கே 0 தான் இருக்குது, பிரித்து காட்டுறேன். அந்த 0வை என்னானிட்டாங்க, லைஸ் இன்சைட் சின்னே சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் ஆக வேணாம், இன்சைட் சி அவுட் சைட் சியான்னு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைஸ் இன்சைட் சின்ட்டாங்க. அவங்க என்னன்ட்டாங்க, சி இஸ் எனி க்ளோஸ்டு கான்டூர்ன்ட்டாங்க. எந்த க்ளோஸ்டு கான்டூர் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் 0 உள்ளே இருக்கும்ன்ட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து லைஸ் இன்சைட் சி ஆகி போச்சு. அப்போ காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணால் இது நல்லது. ஏன் சார்? இதோ பாருங்களேன், இப்போ நான் என்ன செய்கிறேன், காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் எழுதுகிறேன். 2πi f power n of a divided by n factorial equal to
integral over c closed contour c f of z divided by z minus a whole power n plus 1. இங்கே z நாட் யூஸ் பண்ணால் இங்கே z நாட், இங்கே a யூஸ் பண்ணால் இங்கே a இன்ட்டு dz. இதுதான் காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ். அந்த போல்ஸ் லைஸ் இன்சைட் சியாக இருந்தால் ஓகே. சரிங்க, இது ஏன் யூஸ் பண்ணீங்க? இப்போது நிறைய ஃபார்முலா இன்னும் இருக்கும்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இது ஏன் யூஸ் பண்ணீங்க? ஏன்னா இங்கே பவர் பாருங்கள், n+1 இந்தமாரி பவரில் பவர் 1 இருந்தால் பிரச்சனை இல்லை, காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 2, 3, 4 ஹையர் பவர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதுமாரி பிரித்து இதை இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்து போதான்னு பார்க்கணும். என்ன கண்டிஷன்ஸ் இது சொல்லுதுன்னா, எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்காக இருக்கணும். எங்கே இந்த கர்வுக்கு உள்ளவும் கர்வுக்கு மேலவும் அனாலிட்டிக்காக இருக்கணும். இந்த பாயிண்ட் ஏ இருக்கு பாருங்கள், இது லைஸ் இன்சைட் சியாக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்தமாரிலாம் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மேலே இருக்குது பாருங்கள் எஃப் ஆஃப் இசட், இது அனாலிட்டிக்கா? எஸ், இது அனாலிட்டிக். என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இது அனாலிட்டிக். கண்டிப்பாக இந்த கர்வில் எந்த எனி க்ளோஸ் கான்டூர்னுட்டாங்க, அப்போ அது சியில் தான் இருக்க போகுது. அப்போ இதில் இன்சைட் சியும் ஆன் த சியும் கண்டிப்பாக அனாலிட்டிக்காக இருக்கும். இந்த எஃப் ஆஃப் இசட் இருக்குது. இப்போ இந்த z மைனஸ் 0ன்னு இது எழுதி அந்த 0 லைஸ் இன்சைட் சி ஆகிடுச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக ஒத்து போகுது இதோட. அதனால தான் நான் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த இன்டெக்ரல் ஓவர் சி இ பவர் ஏஇசட் டிவைடட் பை z பவர் n + 1 dz இருக்கு இல்லையா? இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? இன்டெக்ரல் ஓவர் சி இ பவர் ஏஇசட் டிவைடட் பை z மைனஸ் 0 இதை போட்டு காட்டுறேன், ஹோல் பவர் n + 1 இன்ட்டு dz. இப்போ சொல்லுங்கள், எஃப் ஆஃப் இசட் என்ன? எஃப் ஆஃப் இசட் வந்து இந்த மேலே இருக்க இது இது கம்பேர் பண்ணுங்கள், இ பவர் ஏஇசட். ஓகே, இப்போது ஏ என்ன? ஏ வந்து இந்த பாயிண்ட் 0. இந்த ஏ லைஸ் இன்சைட் சியா? எஸ், இன்சைட் சி. ஓகே, இப்போ என்னென்னா இதோடைய சொல்யூஷன் வேணும்னா பாருங்கள், இந்த இன்டெக்ரல் வேல்யூ நமக்கு வேணும்னா இதான ஆன்சர். அப்போ இதில் கொண்டு போய் நம்ம இதோட ஆன்சர் வேணும்னா இதில் கொண்டு போய் போடுங்க, 2πi இன்ட்டு எஃப் பவர் என் ஆஃப் ஏ. ஏ வந்து இங்கே 0 எழுதிட்டேன் பாருங்கள், ஏ வந்து 0. கம்பேர் பண்ணி எடுத்துக்கணும், ஏ என்ன, எஃப் ஆஃப் இசட் என்ன, என் வேல்யூ என்னன்னு எடுத்துக்கணும். இங்கே என் வேல்யூ n தான். ஓகே, டிவைடட் பை n ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல்னால் இங்கே n தான் இருக்குது, ஸோ n ஃபேக்டோரியல். ஓகே, இவ்வளோதான். சரிங்க, எஃப் பவர் என்னன்றது இங்கே டெரிவேட்டிவ், எஃபோட nth டெரிவேட்டிவ். இப்போது எஃப் டேஷ் என்ன, z ஈக்குவல் எஃப் டேஷ் ஆஃப் z ஈக்குவல் டு இந்த ஏ முன்னாடி வரும், ஏ இன்ட்டு இ பவர் ஏஇசட் இல்லையா? இதோட டிஃபரன்ஷியேட் இ பவர் ஏஇசட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏ இ பவர் ஏஇசட் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு z. இப்போ எஃப் டபுள் டேஷ் என்ன, டபுள் டேஷ் ஆஃப் z ஈக்குவல் டு திருப்பணும் ஏ முன்னாடி வந்து ஏ ஸ்கொயர் ஆகும். இப்போ இ பவர் ஏஇசட். அப்போ இங்கே வந்து எஃப் டேஷ்ன்றப்போ ஒரு ஏ முன்னாடி இருக்குது, டபுள் டேஷ்ன்றப்போ 2 ஏ ஸ்கொயர் முன்னாடி இருக்குது. அப்போ எஃப் பவர் இதே மாதிரி போட்டுகிட்டே வந்தோன்னா எஃப் பவர் என் ஆஃப் இசட் என்ன வரும், ஏ பவர் என் வரும், ஏ பவர் என் இ பவர் ஏஇசட். அப்போ எஃப் பவர் என் ஆஃப் 0 என்ன வரும், இதான தேவை. இப்போ ஏ பவர் என் அப்படியே இருக்கட்டும், இ பவர் இசட்டுக்கு 0 கொடுத்தா இ பவர் 0 1 ஆகிடும். அப்போ ஏ பவர் என் மட்டும் வரும், இ பவர் 0 1. ஓகே, அப்போ எஃப் பவர் என் ஆஃப் 0 வந்து ஏ பவர் என் வருது. ஸோ நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது மட்டும் வேலை இல்லை, இது கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதாது, அந்த பாயிண்ட்டை கொடுத்து வேல்யூ கரஸ்பாண்டிங் வேல்யூ எடுத்து வச்சுக்கணும். அப்போ எஃப் பவர் என் ஆஃப் 0 வந்து ஏ பவர் என், இந்த இடத்துல ஏ பவர் என் நம்ம போட்டுக்கணும். இப்போ புரியுதுங்களா? ஃபார்முலா படி இதை எழுதிட்டீங்க சார். இந்த இடத்துல ஏ தானே சார் நீங்கள் போடணும், ஃபார்முலாவில் ஏ தானே இருக்குது, ஏன்றது இங்கே 0, அதுக்கு தான் பிரித்து காட்டினேன். பர்ஃபெக்டாக ஒத்து போகுது. சரி, எல்லாம் ரைட்டு. இந்த எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக்கா? கண்டிப்பாக என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இது அனாலிட்டிக். அப்போ இந்த கொடுத்துருக்கிற சர்க்கிளுக்கு உள்ளவும் சர்க்கிள் மேலே அனாலிட்டிக்காக இருக்கும். கண்ணை மூடிட்டு எல்லாமே ஒத்து போகுதுன்றதுனால காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, சரிங்க. இப்போது 2πi அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு எஃப் பவர் என் ஆஃப் 0ன்னு ஏ பவர் என் டிவைடட் பை n ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியலுக்கு இந்த சிம்பிளும் போடலாம், இந்த சிம்பிளும் போடலாம், எது பிடிச்சிருக்கோ போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு ஏ தெரியணும், n தெரிஞ்சால் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் இங்கே எதுவும் தெரியல இல்லை, அப்போது அப்படியே வந்து ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். 2πi ஏ பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல். ஆப்ஷன் சி பாருங்கள். ஓகே, பர்ஃபெக்டாக ஒத்து போகுது. நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன், தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், யூஜிடிஆர்பின்னு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஒரு நோட் போட்டுக்கோங்க. அதில் இதெல்லாம் எழுதி வச்சுட்டே வாங்க. கான்செப்டை லேர்ன் பண்ணுங்கள். இந்த கணக்கே வரல சார் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் சொல்கிற கருத்துக்கள்லாம் உள்வாங்க. அங்கே வேறு ஏதாவது புது ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிந்தனையை யோசிக்க வேண்டியிருக்கும். உங்கள் ஐக்யூ லெவலில் செக் பண்ணுற மாதிரி ஒரு வினாவும் அமையும். அதுக்கு தான் தியரியில் ஜொலிக்கணும். தியரியில் ஜொலிக்க நீங்கள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலாம். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் செட் மெட்டீரியல் யூஜிடிஆர்பிக்கு ப்ரொவைட் பண்ணுறோம்.
ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல் வாங்கி வச்சு தயவுசெய்து படிங்க. வீடியோஸ் நிறைய போட்டுட்டேன். இந்த 6 பாடத்துக்கு ரியல், காம்ப்ளெக்ஸு, ஆப்ரேஷன் ரிசர்ச், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இதுக்கெல்லாம் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டேன். இந்த 6 யூனிட்டுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே தரேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.